Hi friends, welcome back to my YouTube channel. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மற்ற வீடியோவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. நல்ல கமலஹாசன் சார் 10 ரோலில் நடிச்சிருப்பார், 10 வேடங்களில் நடிச்சிருப்பார். நல்ல ரீச் ஆன படம், நல்ல பெரிய ஹிட்டான படம், நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைச்ச படம் அது தசாவதாரம். அந்த படத்துல ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரின்னு ஒன்று அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரினா என்னது, அது எதனால இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த தியரி இந்த படத்துல எதனால யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரினா என்ன, அது எதனால இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, முதல்ல அந்த தியரி எதை மீன் பண்ணுதுன்றதை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ முதல்ல இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரினா என்னன்னு நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரினா butterfly effect theory is a sensitive dependence on initial conditions in which a small change in one state of a deterministic non-linear system can be result in large difference in a later state. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்குன்றத சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அந்த இன்சிடென்ட்னால நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவமே நடக்கும், ஒரு பெரிய விஷயமே ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குன்றது தான் நான் சொல்லிட்டு வருகிறேன். இது தசாவதாரம் மூவில எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தசாவதாரம் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்டிங்ல அந்த டைட்டில் கார்டா போடும்போது அந்த ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருக்கும். அந்த சுனாமி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி பறந்துகிட்டே இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி மூலியமா அவங்க அதை என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இப்ப தசாவதாரம் மூவி நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மூவில இன்ட்ரோடக்ஷன் சீன்ல கமலஹாசன் சார் இருந்திருப்பாரு. அந்த மூவில அந்த பாட்டுல கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாதுன்னு ஒரு பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டுல அவர் விஷ்ணுவுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்றதுக்காக அவர் அந்த கல்லுல வச்சு அவர் கடலுக்குள்ள போட்டுருவாங்க. அவர் அந்த உயிரோட அவர் அந்த கல்லோட கட்டி அவர் நடுக்கடல்ல அவர் எரிஞ்சிருவாங்க அந்த படத்துல, தசாவதாரம் படத்துல. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல் ரொம்ப வருஷமா தண்ணிக்குள்ள முழுகிட்டே இருக்கும். அந்த முழுகிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லு தண்ணியில ரொம்ப வருஷமா முழுகி அந்த கல்லு கீழே போய் அந்த அந்த தண்ணிக்கு அந்த மண்ணு கிட்ட போய் தட்டும். அந்த கல் தட்டும் போது என்ன ஆகுது, அண்டர் சி எடுத்து போய்க்கனால சுனாமி வந்துடும். அது அப்ப அந்த ஏஷியன் டைம்ல நடந்தது. அது அப்ப நடந்த அந்த முன்னோர்களால நடந்த அந்த பாஸ்ட்ல அந்த சின்ன கல்லுனால அந்த பூமியை அதிர வச்சதுனால ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா, இப்ப 2004 டிசம்பர் 24, 2004 அன்னைக்கு அதனால அந்த அண்டர் சி எர்த்குவேக் கிரியேட் ஆனதுனால சுனாமி வந்துடும். சுனாமி அது என்ன பண்ணுது, அந்த சுனாமி இப்ப அந்த கமலஹாசன் வில்லனா நடிச்சிருப்பாரு, அந்த ஃபாரினரா நடிச்சிருப்பாரு. அந்த வைரஸ் கிருமி அவர் அந்த நாட்டுக்கே பரப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிருமி அவர் சாப்பிட்டதுனால அந்த கிருமினால என்ன ஆகும், அவர் அந்த வைரஸ் அவரை தாக்கிடும். கிளைமேக்ஸ் இந்த காட்டியிருப்பாங்க. ஆனா சுனாமி வரதுனால அந்த சுனாமி தண்ணியில உப்பு இருக்கும், சோடியம் குளோரைடு இருக்கும். அந்த சோடியம் குளோரைடு என்ன பண்ணும், அந்த கிருமியெல்லாம் அழிச்சு அந்த நாட்டையே சுனாமி காப்பாற்றணும். அந்த பிளாஷ்பேக்ல அந்த கல்லு போய் பூமி அதிர வச்சதுனால ஃபியூச்சர்ல சுனாமி 2004 அந்த சுனாமினால அவர் அந்த கிருமியை சாப்பிட்டு அவர் அந்த நோயை அந்த நாட்டையே பரப்பி விட்டு அந்த மக்களை கொல்லணும்னு நினைக்கிறதுனால அந்த சுனாமியை அந்த சுனாமி தண்ணியில் இருக்க அந்த உப்பு தண்ணியில இருக்கிற அந்த சோடியம் குளோரைட்னால அந்த கிருமியை அழிச்சு அந்த நாட்டையே அந்த சுனாமி காப்பாற்றணுன்றத அந்த படத்து மூலமா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தெரி. அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த சின்ன ஒரு இன்சிடென்ட்னால ஃபியூச்சர்ல நம்ம ஒரு நாட்டையே அது காப்பாத்திடும். அதுதான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தேரின்னு காமிச்சிருப்பாங்க. அதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட் எப்படி நம்ம ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சம்பவமா மாறி இருக்குன்றத சொல்றதுதான் இந்த விஷயம். இந்த வீடியோ மூலமா நான் எதை சொல்லிக்க விரும்புறேன்னா, சில பேருக்கு இப்ப நீங்க சொல்லுவீங்கன்னா, என்னப்பா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனா எனக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க.
ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றது என்னன்னா, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி மூலியமா நான் சொல்றது என்னன்னா, இப்போ நீங்க வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க உங்க உழைப்பை பார்த்து தப்பா பேசுவாங்க எல்லாரும். நீ டைம் வேஸ்ட் பண்றடா, நீ உழைப்பு, நீ வேற என்ன வேலையை போய் பாரு, நீ உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உங்களை பத்தி டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. டேய் இவனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்டா, இவன் பாரு பாஸ்ட்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், கோமாளித்தனமா பண்ணிட்டு இருந்தான், ஆனா ஃபியூச்சர்ல இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டானேன்னு உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதுதான் பட்டர்ஃப்ளை தியரியும் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற சின்ன சின்ன இன்சிடென்ட்னால நம்ம ஃபியூச்சரே வந்து நல்லா மாறுன்றத நான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க உங்களுடைய உழைப்பு என்னைக்குமே மீன் போகாது. நீங்க உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்களும் வாழ்க்கையில சாதிப்பீங்கன்றத நான் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால நீங்களும் வந்து சினிமால சாதிக்கணும்ப்பா, எனக்கும் சினிமால பெரிய ஆளாகும், நான் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நீங்களும் உழைச்சிக்கிட்டே இருங்கன்றதை இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அதுதான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரியை சொல்லுது. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி எனக்கு தெரிஞ்சது, நான் கத்துக்கிட்டதை உங்களுக்காக இந்த வீடியோ மூலமா சொன்னேன். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரி வேற என்னதான் சொல்லுதுன்றதையும் நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பட்டர்ஃப்ளை தியரியை பத்தி உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய், நான் கிளம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.